வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் நல்ல கிறிஸ்பியான தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முறுக்கை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. எண்ணெயே குடிக்காமல் செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணியிலே அலசிட்டு வீட்டிலே நல்லா நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசிக்கு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்த நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 75 கிராம் பொட்டுக்கடலையும் சேர்த்து லைட்டாக சூடானவுடனே எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை அப்படி தான் ஊர்லேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப்பு 1/4 கிலோ, ஸோ 1/2 கிலோவுக்கு நான் 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு ஓமம், சீரகம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் வெள்ளை எள்ளு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க பட்டர் மாவில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு இலகலாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஈர துணி போட்டு வச்சுக்கோங்க. கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முறுக்கு அச்சில் 3 கன்று இருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. முறுக்கு குழலில் எந்த அளவுக்கு மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க மாவை காயாமல் இருக்கிறதுக்காக ஈரத்துணிலையும் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு விட்டு பார்த்தீங்கன்னா மேலே உடனே எழும்பி வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் பிழிகிறதா இருந்தால் கூட பிழிஞ்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். ½ kg அளவுக்கு செய்கிறதுனால நான் சின்ன கடாயில் 2 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு 4-5 முறுக்காக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி விடும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரும்போது எடுத்திங்கன்னா தான் ஆறுனோடனே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒயிட்டாக இருக்கும் போதே எடுத்துட்டிங்கன்னா ஆறுனோடனே கடுக்குன்னு இருக்கும். சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ மீதி இருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சூப்பர் கிறிஸ்பியான ஹோம்மேட் முறுக்கு ரெடி. இது ஆறுனோடனே சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.